2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி சார்பில் மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை சென்னையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருடன் சென்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தொடக்கம் என்று கூறினார். 2026 பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு அது இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. 2026 இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சாமி வணக்கம். இந்த மாதிரி நானு இல்ல ஒன்னே ஒண்ணு இவ்வளோ பிரச்சனையை பத்தி தமிழ்நாடு பிரச்சனை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க, அது திருப்பி என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறாதது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்த கருத்து இது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 48 லட்சம் கோடிக்கு போடப்பட்டுள்ள பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் வராமல் எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பினார். எல்லா மாநிலம் பேரும் வரல, இது ஒரு பெரிய பிரச்சனையா? பேர் வராத ஒரு பிரச்சனையா? இல்ல தொடர்ந்து பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனையாப்போ நிதி வருது இல்ல. பட்ஜெட்டில் பீகார், ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு அப்பாசாமி ஆளை விடுங்க என்று அன்புமணி பதிலளித்தார். கோவையில நல்லா கேள்வி கேட்பீங்களே, இவ்வளவு நாளா நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க. இந்த முறை என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம் புரியல. இவ்வளவு காலமா இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் நானு. கேரளா மாதிரி கேள்வி கேட்கறீங்க. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது அரசின் தோல்வி என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 18வது ஆளாக கைதான பிரதீப்பை கொலை கும்பல் நோட்டமிட பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 18 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் 18வது ஆளாக கைதான பெரம்பூரைச் சேர்ந்த பிரதீப் ஆற்காடு சுரேஷின் உறவினர் என தெரிகிறது. ஊர்காவல் படையிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பிரதீப் பெரம்பூரில் தங்கியிருந்து ஆம்ஸ்ட்ராங்குடன் இருப்பவர்களை நோட்டமிட்டு கொலை கும்பலுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பிரதீப்பின் தந்தை சென்னை ஆயுதப்படையில் உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. தங்கம் வாங்குவோருக்கு கடந்த சில நாட்களாக மகிழ்ச்சியை தந்து வந்த தங்கம் விலை தற்போது மீண்டும் ஏறும் முகத்தை கண்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான சுங்கவரி 15%இலிருந்து 6%ஆக குறைக்கப்பட்டது. இதனால் அன்றைய தினம் முதல் குறுகிய காலத்தில் தங்கம் விலை மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. அந்த வகையில் 4 நாட்களில் சவரனுக்கு 3280 ரூபாய் விலை குறைந்ததால் தங்கம் வாங்குவோர் மகிழ்ச்சியடைந்திருந்தனர். இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. 6415 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் உயர்ந்து 6465 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 51320 ரூபாய்க்கு விற்பனையான 1 சவரன் தங்கம் 51720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயம் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக மத்திய அரசு தரும் நிர்பயா நிதியை முழுமையாக பெற்று பயன்படுத்துவதற்கு ஏதுவாக உயர்மட்ட அதிகாரம் கொண்ட குழுவை நியமிக்க கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு உள்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நிர்பயா நிதி மூலம் தமிழ்நாட்டில் காவல் நிலையங்களில் பெண்கள் ஆதரவு பிரிவை அமைத்து வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை புதிதாக 13 ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே செயல்பட்டு வந்த 19 பிரிவுகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதேபோல சைபர் குற்றத்தடுப்பு திட்டம், சைபர் தடயவியல் ஆய்வகங்களுக்கு கருவிகள் கொள்முதல் செய்தது உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிர்பயா நிதி பயன்படுத்தப்பட்டு வருவதாக விவரிக்கப்பட்டது. இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. கர்நாடக மாநிலத்தை ஒட்டிய ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். 2000 ஏக்கர் பரப்பளவில் ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக இந்த விமான நிலையம் அமையும் என்றும் அவர் கூறியிருந்தார். அதன்படி ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க தற்போதுள்ள தனியார் விமான ஓடுதளம் உட்பட 5 இடங்களை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்துள்ளது. ஓசூரில் விமான நிலையம் அமைக்கும் இடம் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு இந்திய விமான நிலைய ஆணையத்திடமும் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் ஓசூர் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆய்வு மேற்கொள்ள இந்திய விமான நிலைய ஆணையம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்த 5 இடங்களில் எந்த இடத்தில் விமானங்கள் புறப்பட்டு தரையிறங்க முடியும் என்பது தொடர்பாக தொழில்நுட்ப ஆய்வுகளை இந்திய விமான நிலைய ஆணையம் மேற்கொள்ள உள்ளது. இந்த ஆய்வை தொடர்ந்து இந்திய விமான நிலைய ஆணையம் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆடி மாதம் என்பதால் அதிக காற்று, அந்த 36 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த காற்று வீசிய போது அந்த ரோப்காரினுடைய வீல் என்பது அந்த ரோப்காரினுடைய கம்பி வடத்திலிருந்து நழுவிவிட்டபடியால் ரோப்கார் செயலிழந்து விட்டது. கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் தொடங்கி வைக்கப்பட்ட 2வது நாளிலேயே ரோப்கார் பாதையில் நின்றது குறித்து அமைச்சர் சேகர் பாபு தந்த விளக்கமே இது. வைணவ பாடங்களில் தேர்ச்சி பெற்ற 65 மாணவர்களுக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு சான்றிதழ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொடர் தோல்வி தந்த விரக்தியால் பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சரை உரிமையில் பேசியுள்ளதாக கூறினார். நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அதற்குண்டான மரியாதையை அவர் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் தர வேண்டும். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்காத ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அல்ல. வரும் ஆடி 18ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு அனைத்து உலக முருகன் மாநாட்டு பணிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறினார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக நிர்வாகி குருஜி பதிவிட்ட கருத்துக்களை முகநூலில் இருந்து நீக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அகமது பயாஸ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பாஜகவின் ஆன்மீக பிரிவு மாநில செயலாளர் குருஜி இஸ்லாமியர்கள் குறித்த அவதூறு கருத்துக்களை தனது முகநூல் பதிவுகளை வெளியிட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். குருஜியின் பதிவு இஸ்லாமியர்களை உளவியல் ரீதியாக புண்படுத்தியுள்ளதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குருஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது குருஜி தனது முகநூலில் பதிவிட்ட பதிவுகள் அப்படியே உள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை பதிவு செய்த நீதிபதி சர்ச்சைக்குரிய பதிவுகள் மற்றும் படங்களை நீக்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். ஏலத்தில் எடுத்த ஜீப்பில் பழைய என்ஜின் பொருத்தி மோசடி செய்ததாக திண்டுக்கல் ஸ்ரீராம் ஆட்டோமொபைல் நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிவகாசியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்பவர் கடந்த ஆண்டு ஸ்ரீராம் ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் சுமார் 2.66 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்தில் ஜீப்பை வாங்கியுள்ளார். இந்த ஜீப்பில் பழைய என்ஜின் பொருத்தப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வாகன உரிமையாளர் முத்துகிருஷ்ணன் முறையிட்ட போது உரிய பதிலளிக்காமல் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அலட்சியம் காட்டியதாக தெரிகிறது. இதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய நீதிமன்றத்தில் முத்துகிருஷ்ணன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சக்கரவர்த்தி ஜீப்பை திரும்ப பெற்றுக் கொண்டு அதற்கான தொகையை வாடிக்கையாளருக்கு வழங்க உத்தரவிட்டார். மேலும் அபராதம் 1 லட்சம் ரூபாயும் வழக்கு செலவுக்கு 10,000 ரூபாயும் வழங்கவும் உத்தரவிட்டார். நம்ம மக்கள் அனைவரும் இதை பார்த்து பயன்பெற்று கவனமாக இருந்துக்கிறணும். மேற்கொண்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா இந்த மாதிரி மாவட்ட குறைதீர் ஆணையத்துக்கு முறையிடலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் சார். அண்மையில் பார்சல் சாப்பாட்டிற்கு ஊறுகாய் வழங்காத உணவகத்திற்கு 35,025 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.